ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே. அப்போ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்பார், பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சில விஷயங்களுக்கு கர்த்தர் பதில் தரலன்னா அதுதான் பதில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் தேவ சித்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்களை கர்த்தர் கேட்பார், உடனே நடக்காது, காலதாமதம் ஆகும். ஏற்ற வேலை, கர்த்தருடைய வேலை வரும்போது அற்புதம் நடக்கும். உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனை, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும். காரியங்களை ஆண்டவரை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும். ஜபங்களை அங்கீகரிங்க, பதில் கொடுங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.